எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஆர்கனைசேஷன் டிப்ஸோட கூடவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டையும் கிச்சனையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது கூடவே சேர்த்து நம்மளையும் நாம் பார்த்துக்கணும். அதுக்கான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பெண்கள் எல்லாருக்குமே ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உடம்புல உள்ள வீக்னஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹெல்த்தியான அந்த ரெசிபியோட தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் முடக்கத்தான் கீரையில் குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த கீரை மற்ற கீரையை விட கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். நிறைய பேர் இதை தோசை மாவில் கலந்து தோசையாக சுட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி இதை சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு மூலிகை குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாம் இந்த கீரை சேர்த்துருக்கோமா அப்படின்றது கூட தெரியாது. அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுட்டு அதில் நல்லா ஒரு 10-15 பூண்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயமும் அதே மாதிரி ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரை தான் சேர்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை நம்மளை மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மழை டைம்லாம் பெஞ்சது அப்படின்னா சும்மாவே வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் தானாகவே அது முளைச்சி கிடக்கும். அந்த மாதிரி நான் பிடுங்கிட்டு வந்த இந்த செடி தான் இந்த முடக்கத்தான் கீரை. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய புல் செடி அது இதுன்னு முளைச்சி கிடக்கும். அந்த இடத்துல இருந்து தான் இதை நான் பறிச்சுட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த கீரையை பற்றி ரொம்ப தெரியாது. பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்மளோட மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமே க்யூர் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கீரை ரெசிபியை நான் ட்ரை பண்ணேன். கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பேனில் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு 10-15 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நான் பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி திக்காக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இந்த புளி கரைசலோடு நான் சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு எந்த பதத்தில் தண்ணி தேவையோ அதுக்கேற்ற அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கரைசலை இப்போ நாம் வெங்காயம், பூடு இது எல்லாமே வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த இதோடு நாம் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னமே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் குழம்பு மசாலா தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கூடவே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க. குழம்பு மசாலா இல்லாதவங்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் இது சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற கரைசலை சேர்த்துடலாம். முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி பொரியலாக செய்யாமல் நாம் இந்த மாதிரி நல்லா குழம்பாக செஞ்சோன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாருக்குமே இதில் நாம் இந்த கீரை கலந்துருக்கோம் அப்படின்னு தெரியாது. சாதாரணமான ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் அவங்களுக்கு இது தெரியும். ஆனால் குழம்போட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம பூண்டு குழம்பு செய்கிறத விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடுப்பில் நல்லா சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதித்து நாம் சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி மேலே நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ தண்ணியாக சேர்த்தோம் இப்போ நல்லா திக்காக நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் நமக்கு கெட்டியாகி கிடச்சிரும். ஃபைனலாக இந்த மாதிரி கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக சாதத்தில் நம்ம நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக நான் வேக வச்ச முட்டை தான் அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை ரெசிபி டைரெக்டாக அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நாம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும் வீட்டில். ஏன்னா காலையில் வந்து கொஞ்சம் சமையல் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலை வீட்டில் நமக்கு வந்து செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னா சமையல் வேலை முடித்த உடனே அதை வந்து நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அட்டை பாக்ஸ் தான் வந்து வச்சுருந்தேன். அந்த அட்டை பாக்ஸை வந்து இந்த மாதிரி நேராக வெர்டிக்கலாக நான் வந்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வைக்கிற துணியெல்லாம் சரிஞ்சு விழுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் செல்ஃபில் இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோடது பாப்பாவோட வளையல் பொட்டு பாப்பாவோட கிளிப்ஸு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட செயின் கவரிங் செயின்ஸ் இது எல்லாத்தையுமே தனித்தனி பாக்ஸில் போட்டு நெயில் பாலிஷ் இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ஒரே ஒரு அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் இருக்க எல்லா திங்ஸுக்குமே நம்மளோட கார்ட்போர்ட் வச்சோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸை வச்சு தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே நான் வந்து வெர்டிக்கலாக வச்சுருந்தேன் அந்த அட்டை பாக்ஸை வந்து இந்த மாதிரி சென்டரில் நான் வந்து கட் பண்ணி வந்து இந்த மாதிரி நான் வந்து ஹரிசாண்டலாக வச்சு பார்த்தேன். இதில் வந்து எனக்கு 2 சைடும் நம்ம வந்து சின்ன சின்ன கிளாத்துன்றதுனால குழந்தைங்களோட 2 சைடுமே எனக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து சரிஞ்சும் வந்து விழலை. இப்போ அந்த பாக்ஸுக்கு மேலேயே நான் வந்து காலண்டர் அட்டை ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் நான் வந்து பாப்பா தம்பியோடதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். கீழே இருக்கிற அந்த பெரிய அட்டை பாக்ஸில் வந்து பாப்பாவோட பெரிய கவுன் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கும், பஃப்னு இருக்கும். அதை மடித்து வச்சனாலும் அது கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் நான் வந்து ஒரு 3 கவுனை வந்து உள்ளே வந்து அழுத்தி வந்து வச்சுருக்கிறேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பெருசு சின்னது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கலைஞ்சி விழும். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து நம்ம எடுக்கும்போது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு வந்து கலைஞ்சி விழாது. நான் என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து மேலே வந்து டவல்ஸு இது எல்லாத்தையுமே நான் வந்து நேராக வந்து எந்த ஒரு பாக்ஸும் யூஸ் பண்ணாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கீழே வந்து என்னோடய நைட்டீஸ் இந்த மாதிரி நான் டெய்லி வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் ட்ரெஸ்ஸஸை தான் நான் வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்களோடதும் எங்களோடதும் டெய்லி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை தான் இந்த மாதிரி ஷெல்ஃபில் வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைனலாக வந்து கிடைச்ச கொஞ்சம் டயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க. அங்கங்கே வந்து அவங்களோட சேட்டையும் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளால் லீவில் வந்து கிடைக்கிற கொஞ்சம் டயத்துலையும் ஒரு சில ஆர்கனைசேஷனாக செய்ய முடியும். இந்த கீ ஹோல்டரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து அட்ஹசிவ் வால் ஹூக்ஸ் தான் வந்து நான் இந்த மாதிரி மாட்டிருக்கேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃபோட்டோஸ் விண்டோ ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இந்த வால் ஹூக்கில் தான் நான் வந்து மாட்டியிருக்கிறேன். ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி 2 ஸ்டிக்கரையும் கரெக்டாக அந்த கீ ஹோல்டரோட 2 ஹோல்லையும் நான் மாட்டிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து முன்னாடி மாட்டி விட்டுட்டேன். இதனால் இதுக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து கீழே விழாது. நான் வந்து மெயினாக இது வாங்கினதுக்கான காரணம் வந்து என்னோடய குழந்தைங்க வந்து செல்ஃபில் ஏறி இந்த ரிமோட்லாம் எடுத்து கீழே போட்டுறதுனால மேலே கொஞ்சம் உயரமாக மாட்டினோம் அப்படின்னா இதை வந்து அவங்களால எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நான் அடிக்கடி தேடுற பொருள் வந்து கீ எங்கே வச்சுட்டோன்னு அடிக்கடி வண்டி சாவி இந்த மாதிரி எந்த சாவியாக இருந்தாலும் அடிக்கடி நான் வந்து தேடுவேன். அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவோட டை பெல்ட்டு ஐடி கார்டு இந்த 3ஐயும் போடுறதுக்காகவும் பர்டிகுலராக இது வந்து நான் வந்து வாங்கினேன். அதுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இங்கே வந்து ஒரு 6 ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறையவே நம்மளால் வந்து ஹேங் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து ஃபோன் சார்ஜரும் வந்து போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரிமோட்டை வந்து 2ஐயுமே வந்து ஒரு பக்கத்தில் நான் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு பென்னும் வந்து இதில் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் வந்து உங்களுக்கு பென்சில் வச்சு காட்டியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்விட்ச் போர்டுக்கு பக்கத்துலேயே நம்ம இதை வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது நம்ம ஃபோனை அழகாக இது உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜரை வந்து நம்ம வந்து மேலே கூடியும் கனெக்ட் பண்ணலாம். கீழே கூடியும் நமக்கு இந்த மாதிரி ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹோல் கூடி நம்ம வந்து நம்மளோட சார்ஜரை வந்து உள்ளே கொடுத்து டைரெக்டாக ஃபோனில் வந்து கீழே இருந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வைக்கும்போது நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இந்த கீ ஹோல்டர் ரொம்பவே வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஆர்கனைசரையும் நான் வந்து உங்கள்கிட்ட போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். மெயினாக இது நான் வாங்கினதுக்கான காரணம் வந்து இந்த கறி மசால் பொருட்கள் எல்லாம் போடுறதுக்காக தான். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டியில் நம்ம தனித்தனியாக வச்சிட்டு இருக்கும்போது சமைக்கும்போது இப்போ பிரியாணிலாம் சமைச்சோம் அப்படின்னா எல்லா பொருட்களுமே நமக்கு வந்து தேவைப்படும். ஒன்றையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம எடுக்கும்போது நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற மற்ற திங்ஸும் வந்து சீக்கிரமாக வந்து கலைஞ்சி போகும். இந்த மாதிரி
எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்லேயே நான் வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி, பெருஞ்சீரகம் இது எல்லாமே நான் வந்து பிரியாணி, கிரேவி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால அது எல்லாத்தையும் இதில் போட்டு நான் வந்து சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு ஸ்பூனும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, அதை பெருஞ்சீரகத்தில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸும் வந்து நான் பேக் ஆஃப் 2 தான் வந்து வாங்கியிருந்தேன். பேக் ஆஃப் 2வே வந்து நான் வந்து 145-50 சம்திங் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட கோடும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த ப்ரைஸுக்கு இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்க்கவும் ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இதை நான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து நான் மற்ற பொருட்கள் கிராசரிஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இடத்துல மேலே வந்து சூப்பராக வந்து வச்சுட்டேன். மேலே உள்ள செல்ஃபில் வந்து அதிகமான குவான்டிட்டியில் இருக்க பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சமையலுக்கு அடிக்கடி நாம் யூஸ் பண்ணுற பொருட்களை செகண்ட் செல்ஃபில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் காட்டுற இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம் இதை வந்து வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம தாளிப்புக்கு இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லத்தில் இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து மசாலாஸ், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து காளான் நம்ம வாங்கும்போது கிடைக்கிற பாக்ஸ் தான். அதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து பேக்கிங்க்கு தேவைப்படுற பேக்கிங் பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோடா உப்பு இது எல்லாமும் வச்சுருக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து பொடி ஐட்டம்ஸ், கசகசா, பெருஞ்சீரகம் இந்த மாதிரி பொருட்கள். இன்னொரு இதில் நெய் டப்பா, முந்திரி பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிளாஸ் கண்டெய்னர் ரெண்டுமே. இந்த 2 கண்டெய்னர்லையுமே முதல்ல வந்து வர கொத்தமல்லியும் மிளகும் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பாக்ஸும் வந்து கடலைப்பருப்பு, பொரிக்கடலை இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பனங்கற்கண்டு, டீ தூள், ஜீனி, சர்க்கரை இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து போட்டு இருக்கிறேன். உப்பு மட்டும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா 2 இதில் நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே வர்ற ரேக்கில் வந்து கிளாஸ் ஸ்டாண்டு, நெக்ஸ்ட்டு ஸ்பூன் ஹோல்டர், நைஃபு, அப்புறம் ஆயில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கிற பொருட்களை தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் சமையல் செஞ்சுட்டு கிச்சனை பார்த்தாலும் அந்த பர்டிகுலர் நம்ம வச்சுருக்கிற கண்டெய்னர் எல்லாமே வச்ச இடத்துல வச்ச மாதிரி அப்படியே வந்து கலையாமல் இருக்கும். இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ், காளான் பாக்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அன்றைக்கி குழந்தைங்களுக்கும் லீவுன்றதுனால குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்து நான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது குழந்தைங்களும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா நான் தண்ணி விடுறேன்னா, தம்பி வந்து சின்ன மண்வெட்டியை வச்சுக்கிட்டு மண்ணை வந்து எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தான். நம்ம வீட்டில் பப்பாளி மரம் வச்சு ஃபஸ்ட்டு பப்பாளி வந்து பழுத்திருக்கு. இந்த பழம் எப்படா பழுக்கும் அப்படின்னு நான் 1 மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு பழம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என் குழந்தைங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு அதை விட ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்க. இந்த பப்பாளி மரம் வச்சு ரொம்ப நாள் இது காய்க்காமே இருந்தது. ஒருவேளை ஆண் மரமாக இருக்குமோ காய்க்காதோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டில் ஏற்கனவே 3 பப்பாளி மரம் வச்சு அது எல்லாமே வந்து ஆண் மரம் ஆயிடுச்சு. இந்த மரத்தில் தான் வந்து சூப்பராக வந்து பழம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பிடுங்கியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் செடியில் ரோஸ் 2 பூத்திருந்தது. பூத்திருந்த அன்னைக்கே நல்லா வந்து வாடிருச்சு. ஏன்னா வெயில் வந்து அவ்வளோ வந்து அதிகமாக வந்து அடிக்கிறதுனால லைட்டாக வந்து மேலே எல்லாம் காயிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம டெல்லியில் இருக்கும்போது அடிக்கடி வெந்தயக்கீரை வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம ஊர் சைடில் நமக்கு வந்து வெந்தயக்கீரை அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல. வெந்தயக்கீரை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ வெந்தயக்கீரையை வந்து முளைக்க வைக்கிறதுக்காக நான் வெந்தயத்தை வந்து ஒரு நாள் ஊற வச்சுட்டு ஒரு நாள் முளை கட்டுற மாதிரி இந்த மாதிரி முளை விட்டு வந்ததுக்கப்புறமா அதை நம்ம வந்து கொஞ்சமாக ஊனி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து இருக்கிற செடிகளில் இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வாழைக்காயில் வந்து நிறைய குலைகள் விட்டுருக்கு. ஒரு 5-6 வாழைத்தார் வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்குது. வாழைப்பூ ஒரு இதில் இன்னும் பிடுங்கலை, அது எட்டவே இல்லை. அதனால் நம்மளால் பிடுங்காமல் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சுண்டக்காய் செடி வந்து சூப்பராக இப்போ தான் வந்து தழுத்துக்கிட்டு வருது. நம்மளோட வெந்தயத்தை இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து விட்டுட்டு ஈரப்பதமாக்கிட்டு அதில் நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிற வெந்தயத்தை இந்த மாதிரி லைட்டாக நான் வந்து அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். வெந்தயம் வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. வெந்தயக்கீரை வந்து கண்டிப்பாக நம்ம கிடைக்கும்போது வந்து சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு. பெண்களுக்கு மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து சின்னதாக ஒரு இடம் இருந்தாலும் பொன்னாங்கண்ணி கீரையோ இல்லை இந்த மாதிரி வெந்தயக்கீரை இந்த மாதிரி எந்த கீரை உங்களால் நட்டு வளர்க்க முடியுமோ அந்த கீரை கண்டிப்பாக வந்து வைங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து பிடுங்கி அதை சாப்பிட்டா கூட போதும். நமக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்பவே வந்து ஹெல்த்தியான எனர்ஜி தரக்கூடிய சக்தி வந்து இந்த கீரை ரெசிபீஸில் தான் இருக்குது. இப்போ
இப்போ ஒரு 2 டேஸ் கழித்து காட்டுறேன். நம்மளோட வெந்தயக்கீரை இந்த மாதிரி நல்லா வந்து முளை விட்டு வருது. ஒரு 10 செடிகளுக்கிட்ட வந்து நல்லா முளை விட்டு வந்துருச்சு. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வெந்தயத்தை நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே போட்டு முளைக்க வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு இந்த மாதிரி முளை விட்டு வராது. ஒரு நாள் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து முளை கட்டினதுக்கு அப்புறமா நம்ம விதைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக தளிர் விட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து காய்கறி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நம்மளோட வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் இஞ்சி, பூடு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காத்தோட்டமாக தான் நம்ம வந்து வெளியில் வைக்கணும். அம்மா வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா அப்பா இது எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அம்மா இருக்கும்போதும் சரி, அம்மா இல்லாதப்பவும் சரி, அப்பா எப்படி வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போவுமே வந்து அப்பா வீட்டுக்கு போனால் அவ்வளோ திங்ஸும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். பல்லாரி, இஞ்சி, பூடு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை வந்து அக்கா வந்து கொடுத்துருந்தாங்க. கோதுமையும் வந்து வச்சுருக்கிறேன். கோதுமை மாவு நம்ம வந்து வீட்டில் எப்படி அரைக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நான் வந்து எப்போவுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து இப்போ இந்த இஞ்சி, பூடு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கிச்சனில் எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து எப்போவுமே வந்து களைஞ்சி போகாது. அதுக்கான ஸ்பேஸை நாம் வந்து கொடுக்கணும். அந்தந்த இடத்துல வைக்கும்போது நம்ம வந்து நீட்டாக வந்து அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 2 நாள் கழித்து நம்மளோட பப்பாளியும் வந்து நல்லா வந்து பழுத்து இருந்தது. நல்லா வாசனையாக இருந்தது. ஃபஸ்ட்டு பப்பாளின்றதுனால சாமி முன்னாடி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. என்னதான் கடையில் நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் நம்ம வீட்டில் காய்ச்ச பொருட்களை நாம் வந்து பிடுங்கி நம்ம வந்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வந்து தனி தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன கீரையாவது ஒரு பேஸ்கெட்டில் நம்ம வளர்த்து அந்த செடியில் வர்ற கீரையை நம்ம வந்து சமையல் செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கான சந்தோஷமே வந்து தனி தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.